வெல்கம் பேக் மக்களே. வெயிலோடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இந்த அதிகப்படியான வெயில் நமக்கு உடல் ரீதியா என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 4 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீட் ரேஷ், தமிழ்ல வேர்க்குரு அல்லது வெந்நீர் கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ஹீட் கிராம்ப்ஸ், வெப்ப தசை பிடிப்பு. 3வது ஹீட் எக்ஸாஷன், அதீத சோர்வு. 4வது ஹீட் ஸ்ட்ரோக், தமிழ்ல வெப்பவாதம்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இதை பத்தி ஒரு புரிதல், இது யாருக்கெல்லாம் வரும், எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். முதல்ல ஹீட் ரேஷ், இன்னொரு பேரு பிரிக்லி ஹீட்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஆகும்னா உடம்புல சின்ன சின்ன கொப்பளங்கள் இச்சிங், அரிக்க ஆரம்பிக்கும். தோல் சிவந்து லேசா தடிச்சு போன மாதிரி இருக்கும். நம்ம தோல்ல ஸ்வெட் கிளாண்ட்ஸ், வியர்வை சுரப்பி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு அதிகப்படியா வேர்க்கும் போது இந்த வேர்வையினால ஸ்வெட் கிளாண்ட்ஸ் பிளாக் ஆகி வரக்கூடிய விஷயம் தான் இந்த ஹீட் ரேஷ். இது ஒரு லேசான ப்ராப்ளம் தான். டைட்டா திக்கான ட்ரெஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கனால இது வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வந்தவங்க கேலமின் லோஷன் இல்லைன்னா ஆலியோவேரா ஜெல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இந்த ஹீட் ரேஷ் அப்படியே செட்டில் ஆயிடும். அடுத்து சொல்லக்கூடிய 3 விஷயங்கள், ஹீட் கிராம்ப்ஸ், எக்ஸாஷன் அண்ட் ஸ்ட்ரோக் யாருக்கு வரும்னா அதிகமா வெயில்ல நின்று வேலை செய்யக்கூடிய மக்கள், கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், கட்டுமான தொழிலாளர்கள், அதுக்கப்புறமா ஜிம்ல ஹெவி ஒர்க் அவுட் பண்றவங்க, அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ், வெயில்ல கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு நான் அடுத்து சொல்லக்கூடிய 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு வரலாம். ஹீட் கிராம்ப்ஸ்னா வெப்ப தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான வெயில்னால நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தும் எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த மாதிரி தாதுக்களும் வேர்வை வழியா வெளியே போக ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய தசை இழுத்து பிடிக்கும். முக்கியமா நம்ம கெண்டைக்கால் தசை இழுத்து பிடிச்சு வலி கொடுக்க ஆரம்பிக்கும், வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். யூரின் நல்ல எல்லோ கலரா போக ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வியர்வை வழியா நீர் சத்தும் சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் தாதுக்களும் அதிகப்படியா வெளியே போறதுனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஹீட் எக்ஸாஷன். உடம்பு ஓவர் ஹீட் ஆகி உடம்பு வலியும் அதீத உடல் சோர்வும் இதுல இருக்கும். தலைவலி, வாந்தி, குமட்டல், தலை சுற்று இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். சிறுநீர் வெளியே போகக்கூடிய அளவு ரொம்ப ரொம்ப இந்த ஹீட் எக்ஸாஷன்ல குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஹீட் ஸ்ட்ரோக், இன்னொரு பேரு சன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வெப்பவாதம். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, மருத்துவ தேவை, அவசரமா தேவைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அடிக்கக்கூடிய இந்த வெயில்ல நின்று வேலை செய்யறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக். எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால அதிகப்படியான நீரிழப்பு உடம்புல இருந்து ஏற்படும். நம்ம மூளையில தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பண்ணும்னா வெளியே எவ்வளவுதான் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தாலுமே நம்மளுடைய கோர் பாடி டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஆனா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் அந்த தெர்மோ ரெகுலேட்டரி சென்டரும் ஃபெயில் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா உடலுக்கு உள்ளேயும் சூடு அதிகமாகும். 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போக ஆரம்பிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள், சிறுநீரகமா இருக்கட்டும், கல்லீரலா இருக்கட்டும், எல்லாமே பாதிப்படைய ஆரம்பிக்கும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல சுயநினைவு குறைஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஃபிட்ஸ் ஏற்படலாம், அதாவது வலிப்பு ஏற்பட்டு மூளை டேமேஜ் ஆகி கோமா போகக்கூடிய அளவுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா 12ல இருந்து 4 மணி வரைக்கும் அடிக்கக்கூடிய வெயில போறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். முக்கியமா 60 வயசுக்கு மேல உள்ள மூத்தோர்கள், குழந்தைகள், பிரெக்னன்ட் உமன், மற்ற நோய்கள் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே இதுல கவனமா இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். நீர் சத்து அதிகமா உள்ள டயட், இளநீர், மோர், கரும்பு சாறு, தர்பூசணி பழம், நொங்கு, கிர்னி பழம், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி உங்க ஸ்நாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். காய்கறியை பொறுத்த வரைக்கும் சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் 80 to 90% இருக்கு. இந்த மாதிரி காய்கறிகளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் முக்கியமா அவாய்ட் பண்ணணும்னா டீ, காஃபி, சோடா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய இந்த 7up, பெப்சி, கோக், ஐஸ்கிரீம் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா லைட் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடிச்சு நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களையும் பாதுகாப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.